நவதுர்கா 4வது நாள் தேவி குஷ்மாண்டா. ஓம் தேவி குஷ்மாண்டாயை நமஹ. மந்திரம்: சுராசம்பூர்ண கலசம் ருதிராலுப்தமேவ ச ததானா ஹஸ்தபத்மாப்யாம் கூஷ்மாண்ட சுபதாஸ்து மே. சுராசம்பூர்ண கலசம் ருதிராலுப்தமேவ ச ததானா ஹஸ்தபத்மாப்யாம் கூஷ்மாண்ட சுபதாஸ்து மே. சுராசம்பூர்ண கலசம் ருதிராலுப்தமேவ ச ததானா ஹஸ்தபத்மாப்யாம் கூஷ்மாண்ட சுபதாஸ்து மே. இந்த சிருஷ்டியை படைத்தவள் இவளே. இருண்ட உலகத்திற்கு ஒளியை கொடுத்தவள். தன் கையில் கமண்டலம், தனுசு, அம்பு, தாமரை பூ, அமிர்த கலசம், சக்கரம் மற்றும் கதையுடன் காட்சி தருபவள். மாதா குஷ்மாண்டா கதை. இந்த பிரம்மாண்டமே இருளில் மூழ்கி இருக்கும் பொழுது தாய் குஷ்மாண்டா சிரிக்க, அவள் வாயிலிருந்து எழுந்த ஒளியே இந்த உலகத்தை ஒளிமயமாக்கியதாக கூறப்படுகிறது. இவளே இந்த அண்டத்திற்கு ஆதாரமான ஆதிசக்தி. அவளே சூரியனின் மைய பகுதியில் இருப்பவள். இவளே சூரியனை வழிநடத்தி மற்ற உயிர்களை வாழ்விப்பவள். அவள் அண்டத்தை படைத்து 3 மகா சக்தியை உருவாக்கினாள். தனது இடது கண்ணில் இருந்து மகா காளியையும், நெற்றிக் கண்ணில் இருந்து மகாலட்சுமியையும், வலது கண்ணில் இருந்து மகா சரஸ்வதியையும் படைத்தாள். மகாகாளி தன் உடலில் இருந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணை உயிர்ப்பித்தாள். 5 தலையும் 10 கரங்களும் கொண்ட ஆணின் பெயரே சிவன். ஒரு தலை 4 கைகள் கொண்ட பெண்ணின் பெயரே சரஸ்வதி. மகாலட்சுமி தன் உடலிலிருந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணை உயிர்ப்பித்தாள். 4 தலையும் 4 கரமும் கொண்ட அவரே பிரம்மா என்று பெயர் வைத்தாள் குஷ்மாண்டா. ஒரு தலை 4 கரம் கொண்டு வந்தவள் லக்ஷ்மி. மகா சரஸ்வதி ஒரு தலை 4 கரம் கொண்ட ஆண் விஷ்ணுவையும், ஒரு தலை 4 கரம் கொண்ட பெண் சக்தியையும் படைத்தாள். முறையே சிவா சக்தி, விஷ்ணு லக்ஷ்மி மற்றும் பிரம்மா சரஸ்வதி என்று சேர்த்து வைத்தாள் மாதா குஷ்மாண்டா. பின் அந்த 3 மகா சக்தியையும் தன்னுள் அடக்கி கொண்டாள். அவளே சக்தியிடம் சேர்ந்தாள். பிறகு அவளால் உருவாக்கப்பட்ட மற்ற தெய்வங்கள் மற்ற உயிர்களை படைத்தன. மாதா குஷ்மாண்டாவே அனைத்திற்கும் அனைவருக்கும் ஆதாரமான ஆதிசக்தி என்று கூறப்படுகிறாள். இவளுக்கு 8 கரங்கள் உண்டு. ஒரு கையில் கமண்டலமும் இன்னொரு கையில் அமிர்தமும் கொண்டவள். மற்ற கைகளில் அம்பு, வில், தாமரை, சக்கரம், கதை மற்றும் ஜபமாலையும் வைத்திருப்பாள். இவள் தன் பக்தர்களுக்கு அன்பையும் ஆனந்தத்தையும் தந்து ரட்சிக்கிறாள். அவர்கள் வாழ்வில் இருக்கும் தடைகளையும் இடையூறுகளையும் நீக்குகிறாள். தென்னிந்தியாவில் 4வது நாள் நாம் தேவி லக்ஷ்மியை வணங்குகிறோம். இவள் முப்பெரும் தேவியரில் ஒருவள். மகாவிஷ்ணுவின் மனைவி. இவளே அன்பிற்கும் செல்வத்திற்கும் அதிர்ஷ்டத்திற்கும் அழகிற்கும் அதிபதி. இவள் சாந்தத்தின் மறுவடிவம். இவளுக்கு யாரையும் சோதிக்க தெரியாது. பொதுவாக அமைதியும் அன்பும் தூய்மையும் நிறைந்த இல்லத்தில் இவள் வசிப்பாள். எந்த இல்லத்தில் சண்டையும் சச்சரவும் அதிகம் உள்ளதோ அந்த இல்லத்தில் தேவியால் இருக்க முடியாது. இவளின் காயத்ரி: ஓம் மகாலட்சுமியை ச வித்மஹே விஷ்ணு பத்னியை ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் மகாலட்சுமியை ச வித்மஹே விஷ்ணு பத்னியை ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் மகாலட்சுமியை ச வித்மஹே விஷ்ணு பத்னியை ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத்.